அன்னைக்குரிய கோடி என்னை கொண்டு என்ற அந்த அகத்தி முறைகள் அழைத்தல அவரது கவனத்திலேயே அனுப்பி வைத்தார். என் மருமனாக விநாயகர் நடத்தினார். நானும் மக்கள் அனைவரும் ஏன் பந்தத்தில் உள்ளனர் என்று கமலை திருத்தி என்னை கவிழ்த்திருந்தார். என் அழகு எல்லாம் குறைந்து நான் காட்சி அளித்தனர். அகத்தி முனிவரே, நீங்கள் செய்ததெல்லாம் முறைய நீங்கள் என்னை கொண்டு என்று அழைத்ததால் நான் அகத்தினால் ஆடிவிட்டேன் என்று உரைத்தி எனக்கு என்ன பேரை சொன்னா தெரியுமா? என்ன பேரை சொன்னா தெரியுமா? அவர் கவனத்திலிருந்து பறந்து விரிந்து ஓடியதால் எனக்கு ஆணம் இருந்தால் முன்னி என்று அழைப்பார். இதுவரை உன்னையே குடித்து வழிநடத்தி வந்தேன். ஆனோ என்று என் தம்பி இருந்தாரோ அங்கே பிடித்த சடை கோடோடு அதை கருவாரி உருவாரி தம்பி இறந்து விட்டார் என்பதற்காக என்னை குள்ளத்தில் விட்டாயா? அதே ஆரம்பித்தவரே, எதற்காக இன்னைக்கு பொன்னியம்மன் என்று பேர் வந்தது தெரியுமா? நான் இருந்த வேண்டாம். எப்படி தெரியுமா? ஒரு நேரத்திலே பொன்மாருக்கும் அனந்த பெருமாளுக்கும் மகளாக பிறந்தேன். மகளாக பிறந்தேன். எனக்கு என்ன பேர் தெரியுமா? பொன்னிறந்த அது மட்டுமல்ல, என்ன உரைக்கு தெரியுமா? அத்தான் நான் என்னுடைய அன்னை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உரைத்தி தெரியுமா? ஏழு ஆண்மகள் அதற்கு பிறகாதான் எட்டாவதாக நான் பெண்மணியாக பிறந்தேன். என் கணவருக்கு என்ன உரைத்தி என் கணவருக்கு நான் தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உரைத்தி என் கணவரோ அனுப்ப மறுத்தார். என்ன உரைத்தார் தெரியுமா? எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த நாட்டுக்கு செல்ல போகிறாயா என்று உரைத்தார். அந்த என்ன இருந்தாலும் சரி என் தந்தை வீட்டுக்கு நான் தெரிவேன் என்று என் தந்தை வீட்டுக்கு என் தந்தை வந்த பிறகு என்ன உரைத்தி தெரியுமா? ஆமா என் தோழி மாணவர்களுடன் அந்த ஆட்டத்திற்கு என்ன உரைத்து என்ன தெரியுமா? மேகத்தோடு காட்டு மழை எனக்கு வாரி வீசியது. அந்த ஆட்டுக்களின் வழியாக சென்ற ஒரு கூட்டாளி பார்த்து கேட்டார், மாத கற்பிணியாக இருக்கிறாயே, ஏன் இந்த இடத்துக்கு வந்தாய் என்று வைத்தார். அது மட்டுமல்ல, அந்த ஆட்டங்களை உரத்திலேயே கோவில், அந்த கோவிலில் ஆடு மாடு கோழி என்று சொல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் கொடுத்தனர். எதற்காக? கற்பர்கள் வரத்தை பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து வழிகளையும் கொடுத்தனர். கூத்தாரியை பார்த்து கேட்டார்கள். அந்த கூத்தாரியின் மனைவியோ நினைவான கற்பிணி. போகிறாரே கூத்தாரி, அவர் நினைவான கற்பிணியை கொண்டு வந்து இந்த தாய்க்கு வழி கொடுக்க வேண்டும் என்று உரைத்தனர். அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? அதை விட அருகிலே 32 லட்சம் பாருங்க. அப்பொழுது இந்த பலி கொடுத்தத அவர் வம்சத்தையும் அவர் குலத்தையும் அண்ணன்களும் என் தந்தையும் என் பெற்றோர் வந்தனர். என் தேடி வந்து என்னை நரவழி கொடுத்ததா என்ன என் மகளையும் எடுத்து விட்டார். இதற்கு பிறகு இந்த பூமி காரணம் அண்ணனும் பலியாகிவிட்டார், என் தந்தையும் பலியாகிவிட்டார், என் தாயும் பலியாகிவிட்டார். விடுவேனா? விடமாட்டேன். என்ன உரைத்தே தெரியுமா? அவன் வம்சத்தையும் அவன் குலத்தையும் அனைத்தையும் அழித்து விட்டேன். அவன் மனைவியாகப்பட்டவரை எடுத்து வந்த அம்மா தாயே, நீங்கள் செய்வதெல்லாம் முறையா? உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை நடந்துவிட்டது என்பதனால் என் காலிக்கும் என் பூவுக்கும் கொடுக்கும் நீங்கள் தான் பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஆகையால் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த முத்தாரம்மன் கோவிலையே காவல் தெய்வமாக எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? பொன்னியம்மன்
அறிவு வாய்ப்பு புண்ணியம்மன் கோலங்கள்